இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா வெனிலா டீ கேக் தான். இதை வெனிலா எக் ஸ்பாஞ்ச் கேக்னு சொல்லுவாங்க. இது எப்படி செய்யலாம், அதுக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் 3 முட்டை எடுத்துக்கிட்டேன், மீடியம் சைஸ் முட்டை. அது வந்து வெள்ளைக்கரு தனியா மஞ்சக்கரு தனியா பிரிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 90 கிராம் மைதா, ஆல் பர்பஸ் ஃப்ளார்னு சொல்லுவாங்க, மைதா. அது கூட 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு ஜெலிச்சு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் 110 கிராம் சர்க்கரை, 30 ml வந்து சன்ஃப்ளவர் ஆயில், 30 ml பால், காய்ச்சி ஆற வச்ச பால், அப்புறம் பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். பைனாப்பிள் எசன்ஸ், வெனிலா எசன்ஸ் ரெண்டுமே ஏன் எடுத்திருக்கேன்னா, முட்டையோட நீச்சு வாடை தெரியாம இருக்கதான். அப்புறம் கடையில இருக்க டேஸ்ட்டும் கொடுக்கும், உங்களுக்கு கடையில இருக்க மாதிரியே இருக்கும் நீங்க செஞ்சு சாப்பிடும் போது. நான் வந்து பாருங்க, அந்த வெள்ளை முட்டையை எடுத்து வெள்ளைக்கருவை வந்து நல்லா அடிச்சுக்கிறேன் நுர வர அளவுக்கு. இதை நான் பீட்டர்ல வந்து ஸ்பீட் 2 இல்ல ஸ்பீட் 3 அதை மாத்தி மாத்தி தான் அடிச்சிட்டு இருக்கேன். பாருங்க, நல்லா நுரைச்சு வரணும். இதுல பவுடர் சுகர் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், 110 கிராம். நான் வந்து சாதா சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுல எப்பவுமே டீ காஃபிக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா, கிறிஸ்டல் சுகர், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால இந்த மாதிரி நுரைச்சு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு சர்க்கரை கரையிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சமா சர்க்கரை போட்டீங்கன்னா அது கரைஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணுங்க. ஸ்பீடு வந்து 2 and 3ல மாத்தி மாத்தி பீட் பண்ணிக்கோங்க. பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி ஆட் பண்ணி நீங்க பீட் பண்ணிக்கணும். பாருங்க, அந்த சர்க்கரை கரைஞ்சி வெள்ளைக்கருவோட சேர்ந்து இருக்கும் போது இந்த கலர் தான் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சன்ஃப்ளவர் ஆயில் 30 ml, அதை நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் எது வேணா சேர்த்துக்கலாம், சன்ஃப்ளவர் ஆயில், பாம் ஆயில். அப்படி இல்லைன்னா நீங்க வெண்ணெயை கூட உருக்கி 30 ml வந்து அளந்து எடுத்துக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பட்டர் போட்டா இன்னும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் இது கூட வந்து முட்டைக்கரு இருக்கு இல்லையா, மஞ்சள் தனியா எடுத்து வச்சுக்கோல, அதை வந்து பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் வீடியோல, நான் எடுக்க மறந்துட்டேன். இப்போ வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு 2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வெனிலா எசன்ஸோட ஸ்மெல் பிடிக்கும், வெனிலா டேஸ்ட் பிடிக்கும்னா நீங்க இன்னும் ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். பைனாப்பிள் எசன்ஸ் 1/4 டீஸ்பூன் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அது ஓவர் பவரிங்கா இருக்கும், வெனிலா ஃப்ளேவரையும் மறைச்சிடும். அதனால அது 1/4 டீஸ்பூன் போதும். இப்போ இதை கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல பொறுமையா கலந்துக்கணும். ஏன்னா நம்ம எக் அடிச்சிருக்கோம் இல்லையா, அதோட வந்து அந்த நுரைச்சி வந்திருக்கு இல்லையா, அந்த தன்மை போகாம இருக்கணும். அப்பதான் எக் வந்து நல்லா சாஃப்டாவும் நல்லா எலும்பி வரும். இப்போ வந்து நான் மைதாவும் பேக்கிங் பவுடரும் கலந்து வச்சிருக்கேன் ஜெலிச்சு, அதை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்ல நல்லா பெண்ட் பண்ணிக்கிறேன், அதாவது மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பொறுமையா மிக்ஸ் பண்ணணும், பேக்கிங்க்கு தேவை பொறுமை தான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணணும், எல்லாமே பார்த்துக்கோங்க. நான் பண்ற ஸ்டெப்பை நீங்க ஃபாலோ பண்ணி அப்படியே பண்ணுங்க, கடையில இருக்க டீ கேக் மாதிரியே உங்களுக்கு வரும். பாருங்க, நான் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்றேன்னு. மைதாவும் பேக்கிங் பவுடரும் நீங்க எந்த அளவுக்கு 2-3 தடவை கூட ஜெலிச்சு எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு நீங்க ஜெலிச்சு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கேக் நல்லா சாஃப்டா நல்லா புஸ் புஸ்ன்னு உப்பி வரும். ஏன்னா ஏர் ஃபார்ம் ஆகும் நீங்க ஜெலிக்கும் போது. நம்ம ஆல்ரெடி வந்து எக் பீட் பண்ணும் போது அதுலயும் நிறைய ஏர் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ எக் வந்து நல்லா கேக் வந்து ரைஸ் ஆகியும் நல்லா சாஃப்டா புசு புஸ்ன்னு வரும். ஸோ இந்த மெத்தடை மட்டும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து கரெக்டா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுல நீங்க கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி சாக்லேட் கேக்காவும் செய்யலாம். அப்படி கொக்கோ பவுடர் ஆட் பண்றதா இருந்தா ஒரு 1 டீஸ்பூன் கொக்கோ பவுடர் ஜெலிச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்க வந்து சாக்லேட் சிப்ஸ், அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி, இல்லாட்டி சாக்கோ சிப்ஸ், இந்த மாதிரி எது வேணா, நட்ஸ் எது வேணா ஆட் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணதுக்கு முன்னாடி நீங்க ஓடிஜி வந்து 180 டிகிரில ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீஹீட் பண்ணிட்டு ஒரு டின்ல வந்து பேக்கிங் டின் 7 inch டின்ல வந்து, நான் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன், நீங்க சர்க்கிளும் எடுத்துக்கலாம். அதுல வந்து பேக்கிங் பேப்பர் போட்டு, பேட்ச்மெண்ட் பேப்பர் போட்டு நான் பட்டர் தடவி வச்சிருக்கேன். பட்டர் தடவிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ண பேட்டர் அதுல ஊத்திட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கியூவரை வச்சு நீங்க வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஏர் பபிள்ஸ் இல்லாம.
ஏன்னா ஏர் பபிள்ஸ் இருந்தா கேக் வந்து கிராக் விழும். அந்த கிராக் விழாம தடுக்க இந்த மாதிரி ஒரு ஸ்க்யூவர் வச்சு நீங்க கலக்கி விட்டுட்டீங்கன்னா சரியாகும். அப்புறம் 2 தடவை டேப் பண்ணிட்டு 10 நிமிஷம் வந்து நம்ம ஓவன் ஓடிஜி வந்து ப்ரீஹீட் ஆனதுக்கு அப்புறம் அதே 180 டிகிரில 35 மினிட்ஸ் நீங்க வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்க கேக் வந்து எந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு பாருங்க நம்ம கேக்கு. வெனிலா டீ கேக்கு. இந்த மாதிரி நீங்க ஒரு குச்சி அதாவது ஸ்கியூவர்ஸ் விட்டு பாத்தீங்கன்னா டூத் பிக் ஏதாவது விட்டு பாத்தீங்கன்னா அதுல ஒட்டாம வரணும். அப்பதான் கரெக்டா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. கம்ப்ளீட்டா இது ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே கட் பண்ணுங்க. நான் வந்து ஓரளவுக்கு வெது வெதுன்னு இருக்கும் போதே கட் பண்ணதுனால எனக்கு சில இடத்துல உடஞ்சிடுச்சு கேக் கட் பண்ணும் போது. நீங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க. நல்லா இதை வந்து பட்டர் பேப்பர்ல இருந்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு நல்லா ஃபேன்ல வந்து ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்க கேக் கட் பண்ணும் போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு பாருங்க. 180 டிகிரி 30 நிமிஷத்துக்கு பேக் பண்ணாலே போதும். இல்ல எனக்கு கொஞ்சம் டார்க்கா crust வேணும், இதை விட மேல் crust சைடுல எல்லாம் கொஞ்சம் டார்க்கா வேணும், கொஞ்சம் மொறுமொறுப்பா வேணும்னா 35 நிமிஷம் வச்சுக்கலாம். மேக்சிமம் அவ்வளவுதான் வச்சுக்கணும். அதுக்கு மேல நீங்க வச்சீங்கன்னா கேக் வந்து தீயறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 180 டிகிரில கரெக்ட் செல்சியஸ். பாருங்க எந்த அளவுக்கு கேக் வந்து ஸ்பாஞ்சியா சாஃப்டா கட் ஆகுதுன்னு பாருங்க. கேக் நீங்க கையில எடுத்து நல்லா நசுக்கி அமுக்கி பார்க்கும் போது கேக் வந்து உடையாம வரணும். அதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. பாருங்க எவ்வளவு சாஃப்டா வந்திருக்கு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வந்திருக்குன்னு எனக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து மெசேஜ் பண்ணுங்க. எப்படி வந்திருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு உங்க ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபி வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். இங்க பாருங்க ட்ரெடிஷ்னல் ஃபுட்டும் வரும், இந்த மாதிரி பேக்கிங் ஐட்டமும் வரும். தேங்க்யூ.